வாஷிங் மிஷின் டீப் கிளீன் பண்ணுறதோட பார்ட் 2 தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த இன்லெட் ஃபில்டரை எப்போ மாற்றினாங்கன்னு தெரில, இது புதுசுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை நான் அடிக்கடி க்ளீன் பண்ணியிருக்கேன், இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ண போகிறேன். வாஷிங் மிஷின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது டேப்பு மூடாமல் விட்டுட்டா இந்த மாதிரி தான் பாசம் அதிகமாக பிடிக்கும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கவும் முடியாது, இது இப்படி தான் பாசம் பிடிச்சிட்டு தான் இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுறது நல்லது. நான் இந்த ஃபில்டர் புதுசாக போடும்போது பார்க்காததுனால இது எல்லோ கலரில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உப்பு படிஞ்சதுனால தான் அப்படி இருக்குன்னு கழுவும் போது தான் தெரிஞ்சது. உள்ளே இருக்க கல்லெல்லாம் கொட்டிடாமல் அப்படியே வச்சிருக்கணும், அதுதான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி மேக்னெட்டுக்கு நடுவில் நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும், அதையும் எடுத்து கழுவிட்டு அதே மாதிரி வச்சுட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நான் எப்பயுமே டப் கிளீனிங்க்கு இந்த ஒண்டர் ஃப்ரெஷ்ஷோட ஸ்கேல் கன் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் நியர்பை ஸ்டோரில் இதுதான் கிடைக்கும், அதனால நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் டீஸ்கேல் பவுடர்னு சர்ச் பண்ணாலே நிறைய கம்பெனியோடது வரும். போஷோட டீஸ்கேல் பவுடர் கூட வரும். ஆனால் எங்கள் நியர்பை ஸ்டோரில் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குன்றதுனால நான் அங்கேயே வாங்கிப்பேன். இதோட ப்ரைஸும் அதிகமாகலாம் இருக்காது, 140 150 தான் இருக்கும். நான் மந்த்லி 2 or 3 யூஸ் பண்ணுறதுனால நான் இங்கேயே வாங்கிப்பேன். நான் இதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் டீப் க்ளீன் பண்ணியிருந்த வீடியோவில் ட்ரம்மில் மட்டும்தான் டீஸ்கேல் பவுடர் கொட்டி விட்டுருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கேஸ்கெட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம், அதுக்கப்புறம் லிக்விட் டிஸ்பென்சரில் அந்த 3 போர்ஷன்லேயும் கொஞ்சம் கொட்டி விடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து ட்ரம் டீஸ்கேல் ஆப்ஷன் வச்சு ஆன் பண்ணி விட்டோம்னா 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சிடும். முக்கியமாக ட்ரம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் எவ்ரிடே க்ளோத்ஸ்லாம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் ஃபுல்லாக டோரை க்ளோஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் ஓப்பனில் வச்சிருக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஈர ஸ்மெல் வராமலும் இருக்கும். ட்ரம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட கேஸ்கெட்டுக்கு அடியில் தண்ணி இருக்கும், அதையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். முக்கியமாக நீங்கள் க்ளோத்ஸ் லோட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் வைக்கிறீங்களோ அதில் என்ன கேஜி காட்டுதோ அவ்வளோதான் துணி போடணும். அப்போ தான் அதில் காட்டுற டைமுக்குள்ளேயும் துவைக்கும், நல்லா அழுக்கும் போகும். 4 kg 5 kg காட்டும்போது நம்ம 8 kg துணி போட்டு டம்ப் பண்ணி விட்டுட்டோம்னா துவைக்க லேட்டு தான் ஆகும். 40 minutes இருக்கிறது 1 hourக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போகும், அப்புறம் அழுக்கும் போகாது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே காட்டன்ஸில் தான் போடுவேன். 40 டிகிரி டிஃபால்ட்டாக காட்டும், நான் வந்து 30 டிகிரி தான் ஹீட் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ட்ரம்மில் முக்கால்வாசி தான் போடணும், ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ணிட்டோம்னா ஓடுறதுக்கு லேட் ஆகும். அந்த வாஷிங் லிக்விடில் மூடியிலே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த அளவு தான் நான் எப்பயுமே ஊற்றுவேன். அதிகமாக ஊற்றுனா அந்த க்ளோத்ஸ் போட்டிருக்கும் போது இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து கம்ஃபர்ட் ஊற்றுற போர்ஷனில் பாதி மூடி கம்ஃபர்ட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மேக்ஸிமம்னு எழுதியிருக்குல்ல ப்ளூ கலர் போர்ஷனில், அது வரைக்கும் நான் தண்ணி ஃபில் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் அந்த கம்ஃபர்ட் எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராமல் இருக்கும். அந்த 3ஆவதாக இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒயிட் க்ளோத்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அந்த ஒயிட்னிங்காக ஒரு லிக்விட் ஊற்றும்ல, அது வந்து 2ஆவதாக துவைக்கும் போது தான் ஊற்றணும். நான் காட்டனில் வச்சு 30 டிகிரி மாற்றி விட்டுட்டேன். அது ஆன்டி டேங்கிள் மட்டும்தான் என்னேபிள் இருக்கும், ஆன்டி விங்கிள் நம்ம தான் என்னேபிள் பண்ணிக்கணும்.